இங்கே ஜீவாவ முத்து என்ன பண்ணுறாரு, ஜீவாவோட ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு வர்றாரு. இங்கே மனோஜும் ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கே நிற்கிறாங்க. இங்கே விட்டுட்டு முத்து என்ன பண்ணுறாரு, நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே போய் மீனா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. நான் இந்த மாதிரி பூ கொடுக்க போனேங்க ஒரு இடத்துக்கு. அப்போ தெரியாமல் நோ பார்க்கிங் இதில் வந்து வண்டியை நிறுத்திட்டேன். அப்போது வந்து வண்டியை வந்து பார்த்தா வண்டி இல்லை. அப்போ ஒருத்தர் சொன்னார் போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்ட்டு. அதான் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி இரு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர்கிட்ட போய் கேட்குறாரு முத்து. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எப்பா கொஞ்சம் இருப்பா, உள்ளர வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் இரு அப்படிங்கிறாரு. சார் கொஞ்சம் நான் அவசரமாக போகணும் சார், கொஞ்சம் பாருங்கள் சார் ப்ளீஸ் சார் அப்படிங்கிறாரு. இதுக்கு மீனா சொல்கிறாங்க முத்துக்கிட்ட, என்னால் தானங்க இந்த தப்பு, உங்கள் வேலையும் போச்சு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல மீனா, நான் நின்று உனக்கு வண்டியை வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம தலைவர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாமல் ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் தலைவரை பேசுகிறது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உள்ளே வந்து மனோஜ் வந்து ரோஹிணி நிற்கிறது இவருக்கு தெரியல. அப்போ போலீஸ்காரர்கிட்ட இவங்க என்ன பேசுகிறாங்க, அந்த பொண்ணு என் பார்லருக்கு வந்துச்சு. அப்போ நான் வந்து இந்த மாதிரி நான் பணத்தை கேட்டேன், 27 லட்ச ரூபா பணத்தை கேட்டதுக்கு அவள் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி பரவாயில்ல, கண்டுபிடிக்க முடியாது, இருங்க அவள் செல் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வெளியில் நிற்கிற முத்து என்ன நினைக்கிறாரு, என்ன உள்ளர நம்ம மனோஜ் குரல் மாதிரி இருக்குது பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அப்படிங்க. ஆமாங்க, ரோஹிணி குரலும் மனோஜ் குரல் தான் கேட்குது உள்ளர, என்னன்னு போய் பார்க்கலாமா, இரு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்ப்போம் அப்படிங்கிறாரு முத்து. அப்புறம் வந்து இங்கே திருப்பி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கன்ஃபார்மாக மனோஜ் ரோஹிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய், என்னடா மனோஜ் எங்கடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிற, அப்படி ஒன்றும் இல்லை பார்லர் விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ போலீஸ்காரர் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா இவங்கள்ட்ட பணம் 27 லட்ச ரூபா பணத்தை ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு போயிடுச்சான். அந்த பொண்ணு இவங்க பார்லருக்கு வந்திருக்கு இன்றைக்கி மேக்கப் போடுறதுக்கு. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கையும் களவுமா பிடிச்சோன்னே அந்த பொண்ணு உளுந்தடிச்சு ஓடி போய் காரில் போய் தப்பி தப்பி ஓடிடுச்சான் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே இவர் முத்து நினைக்கிறார், அப்போ நம்ம கொண்டு போய் விட்ட பொண்ணு தான் மனோஜோட முன்னாள் காதலியா, 27 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனவளா அப்படின்னு கேட்டோன்னே, ஏன் மனோஜ் அவள் எப்படி இருப்பா சொல்லுடா அப்படிங்கும்போது இந்த இருக்கிறான்னு ஃபோட்டோவை எடுத்து மனோஜ் காமிக்கிறாரு. அடப்பாவி, இவளை தாண்டா நான் 2 நாளாக என் காரில் வச்சு சுற்றிக்கிட்டு அலைஞ்சேன், இவ தாண்டா நான் வந்து கனடாவிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறாடா, அது கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா, இன்றைக்கி தான் பண்ணா அந்த பொம்பளை அப்படின்ட்டு எல்லா விபரத்தையும் முத்து சொல்கிறாரு. என்னடா சொல்கிற முத்து, என்கிட்ட நீ இதை சொல்லவே இல்லையடா, அன்னைக்கு தான் உங்ககிட்ட சொன்னலடா ஒரு பார்ட்டி ஒன்று கனடாவிலேருந்து வந்திருக்கு, உனக்கு கூட பேசியிருக்கேன்னு சொன்னல, இவள்கிட்ட தாண்டா நான் எல்லா கதையும் சொன்னேன் உன்னை பற்றி அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிற 27 லட்ச ரூபா போச்சா, அப்போ இரு அவளை கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்ருக்குறேன், அவளை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு. முத்து கிளம்பும்போது என்ன பண்ணுறாரு, மனோஜ் சொல்கிறார், நானும் வரேன் நீ இரு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இரு மீனா நீ இங்கே நில்லு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்தோன்னே என்ன முத்துன்னு கேட்குறாங்க அவங்க. ஜீவா கேட்குறாங்க என்ன முத்துன்ட்டு. ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் கொஞ்சம் அவசரமாக வெளியில் போகணும், நீங்களே வர முடியுமா அப்போ. ஆமாம் முத்து, நானே உங்களுக்கு ஃபோன் அடிக்கணும்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா என்ன சொல்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போய் முத்து போய் அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வர வழியில் கேட்குறாங்க, ஏன் முத்து வேறு வழியில் போகிறீங்க, நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், நீங்கள் இது வேறு வழியாக இருக்க. இல்லை இல்லை மேடம், அந்த வழியில் வந்து ரோடு வேலை நடக்குது, அதனால தான் இந்த வழியில் அழைச்சிட்டு வரவங்கள அப்படின்னு. சரின்ட்டு அந்த அம்மா ஃபோனை பார்த்துக்கிட்டே வருது. கடைசியில் கொண்டு வந்து முத்து போலீஸ் ஸ்டேஷனில் நிப்பாட்டிடுறாரு. அப்போ ஜீவா கேட்குறாங்க, என்ன முத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க, ஒரு சின்ன வேலை மேடம், என் ஒய்ஃபோட வண்டி மாட்டிக்கிச்சு இதில், அதனால தான் வந்தேன், கொஞ்சம் இறங்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்களா மேடம், கொஞ்சம் விட சொல்லி. அவள் பூ விற்கிறா போய் வண்டியில் போய், அந்த வண்டியை வந்து போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதை வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கும்போது, என்ன முத்து சொல்கிறீங்க, நான் வந்து கனடா ரிட்டர்னில், அதனால் நான் வெளிநாட்டு பொண்ணு தான் நான் வந்து சொல்கிறேன், வாங்க வாங்க அப்படின்ட்டு வேக வேகமாக வர்றாங்க. அங்கே போலீஸ்காரர் ரோஹிணி மனோஜ் எல்லாரையும் பார்த்துட்டு திகச்சு போயிடுறாங்க. ஏம்மா உன்னை தாம்மா நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி முத்து அழைச்சிட்டு வந்தீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. இது மாதிரி சொல்லி அழைச்சிட்டு வந்தேன் சார், எங்கள் அப்பாவோட காசு சார், கஷ்டப்பட்ட காசு சார், அவர் வந்து ரயிலில் வந்து வேலை பார்த்தது காசு சார், ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார், 27 லட்ச ரூபா இந்த அம்மாட்டேருந்து வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்தா தான் நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போவேன்னு முத்து உட்காந்துட்டாரு. உடனே ஜீவாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன முத்து சொல்கிறீங்க, நான் ஏன் 27 லட்ச ரூபா கொடுக்கணும், என் அண்ணன்ட்ட நீ வாங்கினில கொள்ளடிச்சிட்டு போனில்ல, இவன் அந்த மனோஜ் வந்து என் அண்ணன் தான், இது என் அண்ணன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நான்லாம் கொடுக்க முடியாது, என்கிட்ட 27 லட்ச ரூபா இல்லை அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினில்ல, அதை விற்றுட்டு எங்களுக்கு கொடு, உடனே எங்களுக்கு பணம் வேணும், இல்லாட்டி அந்த ப்ராப்பர்ட்டி எங்கள் பேரில் எழுதி கொடு, எங்கள் அப்பா பேரில் எழுதி கொடு
அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ரோஹிணி அப்படியே திகைச்சு போய் நிற்கிது. நம்ம ஒன்று நினச்சோம், இவன் குட்டையை குழப்பிட்டானே வந்து முத்து வந்து குட்டையை குழப்பிட்டானே அப்படின்னு நினைக்கிது ரோஹிணி. உடனே முத்து கேட்குறாரு, என்ன பார்லரம்மா யோசிக்கிற? ஆட்டையை போடலான்னு பார்த்தியா பார்லரம்மா? அந்த ஆட்டையெல்லாம் இங்கே போட முடியாது. எங்கள் அப்பாவோட காசு ஒரு சல்லி பைசா குறையாமல் எனக்கு வந்தாகணும் சார். இன்ஸ்பெக்டர் சார், எத்தனை நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அம்மா நாளை காலையில் கன்னடாக்கு போகுது. எனக்கு பணம் வேணும், இல்லாட்டி அந்த வாங்கின ப்ராப்பர்ட்டியை எங்கள் அப்பா பேரில் மாற்றி எழுதி கொடுக்க சொல்லுங்கள் சார். இந்த பொண்ணு போகக்கூடாது சார். இந்த பொண்ணு போச்சுன்னா மறுபடி இந்தியா பக்கமே திரும்பி வராது. ஏன்டா இந்த பொண்ணு அப்படிக்கு தான் என்கிட்ட சொல்லுச்சு. இப்போ நான் வரமாட்டேன், போனால் 5 வருஷம் கழிச்சு தான் வருவேன்ருச்சு. இந்த அம்மாவை நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது கனடாவில் நம்ம வந்து 14 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் சார் போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறது சரியான வார்த்தை தான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அம்மா உட்காருமா, உட்காந்து இதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போமா அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டரும். அதுக்கு ஜீவா சொல்கிறாங்க, சார் என்கிட்ட இப்போ ஒரு பைசா இல்லை, ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குது. அதுதான் எனக்கும் நான் வாங்கி வச்சுருக்கிறது, அதனால் நான் கொடுக்க முடியாது சார். அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் சொல்ல முடியாதும்மா, நீ என்ன பண்ணு, ஒன்று எழுதி கொடு, இல்லாட்டி உன்னை நான் உள்ளே தூக்கி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. சார் நான் இவன் கூட 1 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கிறேன், இவன் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துருக்கிறேன். அதனால் இவன் எனக்கு 27 லட்ச ரூபா கொடுத்தான். சும்மா ஒன்றும் கொடுக்கல எனக்கு, நான் சும்மாவும் தூக்கிட்டு போகலை. இவன் கூட நான் வாழ்ந்தேன், புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்தோம், அதுக்கு தான் இவன் கொடுத்தான். அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, எம்மா நீ வாழ்ந்தே போன வந்த, அதை இவன்கிட்ட சம்பாரிச்சு கேளுமா. எங்கள் அப்பாவோட காசை உனக்கு கொடுக்கக்கூடாதுமா, அது எங்கள் அப்பாவோட காசு, தயவு பண்ணி நீ கொடுத்துரு அப்படிங்கிறார். இல்லாட்டி பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் அப்படின்ட்டு தலைவருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. தலைவரை, எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் வருவீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு. உடனே வருவேன் முத்து, ஒரு சின்ன பிரச்சனை, வாங்க தலைவரை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தலைவரும் வந்துடுறாரு. வந்ததும் எல்லா விஷயத்தையும் சொல்லி காமிக்கிறார் முத்து. சொல்லி காமிக்கும் போது, எம்மா நீயா கொடுக்குறியா, நாங்கள் வாங்க வாழை வச்சு வாங்கவா அப்படின்னு கேட்குறாரு தலைவர். அப்போ ஜீவா என்ன பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு உடனே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நான் மனோஜுக்காக எழுதி கொடுக்கல அந்த இடத்த முத்து, நீங்கள் என்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிட்டீங்க, என்னை எங்கே பார்த்தாலும் அழைச்சிட்டு போனீங்க, அதனால் உங்களுக்கு நான் இந்த சொத்தை எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. முத்து உடனே சொல்கிறாங்க, எனக்கு எழுதி கொடுக்க வேணாமா, நீங்கள் எங்கள் அப்பா பேருக்கு நீங்கள் மாற்றி கொடுங்க, அதுவே போதும்மா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதோட போதும் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணிக்கு முகமாக அப்படி போகுது. அதே மாதிரி மனோஜ் ரொம்ப கோவத்தில் நிற்கிறாரு. இவன் எதுக்கு வந்தான், எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டானே, எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டானே, நான் மறுபடியும் கனடா போக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிற்கிறாரு. இப்போ வந்து தலைவர் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி அண்ணாமலை பேரில் அந்த சொத்தை எழுதி வாங்கி கொடுத்துட்டாரு.